ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு போட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீட்டில் வந்து ஒரு டைலரிங் மிஷினை வச்சு வீட்டில் ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்குது. எனக்குமே வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இந்த டவுட்லாம் வந்து இருந்தது தான். அதை நான் வந்து எப்படி வந்து அது சரியா தவறா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே உங்களுக்கு யூஸான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டை கேட்டு நீங்களுமே வந்து கை நிறைய சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றதுமே என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னென்னா, நம்மளால் வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் மிஷின் வைக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு டாபிக் வந்திருக்கு இல்லையா? எதனால் அது வருது அப்படின்போது, இன்றைக்கி வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தான் வந்து மேக்ஸிமம் ஒரு 70% பேர் தான் வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. மீதி 30% பேர் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொருத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் இன்னொருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அது நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. அதுக்கோசம் வந்து நம்ம சும்மா வீட்டிலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்க. ஒரு சிலர் சுத்தமாக படிப்பறிவே இல்லாமல் கூட இருப்பாங்க. அவங்களுமே என்ன இப்போ யோசிப்பாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டைலரிங் வேலைன்றது படித்தவங்க தான் செய்யணும், படிக்காதவங்க செய்யக்கூடாது அப்படி கிடையாது. படிக்காதவங்க தான் செய்யணும், படித்தவங்க செய்யக்கூடாதுன்றதும் கிடையாது. இது எல்லாருக்குமே, ஒரு பெண்ணாக இருக்கிற எல்லாருக்குமே உரிய ஒரு நல்ல ஒரு நமக்கான ஒரு ஒரு கைத்தொழில் தான் இது. இந்த வேலையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்க முடியும். இதனால் வந்து நம்ம வந்து கெட்டு போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டில் தையல் மிஷின் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணலாமா? அப்போ நான் தையல் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் கடைக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சிஸ்டர். அதுமாரி தான் சொல்கிறாங்க ஒரு சில பேர்லாம். வந்து எனக்கு வந்து தையல் மிஷின் இந்த பக்கம் வச்சா எனக்கு இது மாதிரி இருக்குது, வீட்டில் பிரச்சனை வருது, எனக்கு தையல் மிஷின் அப்படி வச்சா பிரச்சனை வருதுன்னு என்னுடைய கஸ்டமர்ஸில் பாதி பேர் டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு நல்லாவே ப்ளவுஸ் தைக்கிறவங்க தான் என்கிட்ட நிறைய பேர் வந்து துணி தைக்க வராங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் வந்து அவங்கக்கிட்டே சொல்லி அனுப்புவேன். அதை வந்து ஒரு சில பேர் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிட்டாலும் நான் வந்து பழகிக்கிட்டேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போது அவங்க அதை சொல்கிறாங்க, நானுமே வீட்டில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய இந்த வருமானம் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. என்னுடைய வருமானம் தான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் வந்து அதை யோசித்தேன் அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு பண கஷ்டம் இருக்கும்போது யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து 10 ரூபா கொடுத்து உதவுறவங்க கிடையாது. நம்மளுடைய கைத்தொழில் மட்டும்தான் நமக்கு தெம்பு கொடுத்து நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போவோமே தவிர மற்றபடி யாரும் வந்து யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சா கூட அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ற விஷயத்தை எதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவங்க கையில் வந்து ஃபினான்ஷியலாக அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சேவிங் ஒன்று இருக்க தான் செய்யணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்காரையோ இல்லை அம்மாவையோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளுடைய சேவிங் எடுத்து வச்சு நமக்கு என்ன தேவையோ அதை வாங்குகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதையுமே யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். டைலரிங் ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி தராங்க. கவர்மெண்ட்லேயே வந்து இப்போது வந்து ஒரு 3 மந்தில் வந்து சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறி சீக்கிரம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டாண்ட கஸ்டமர் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா
அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணுமே தவிர மற்றபடி வந்து உங்கள் வீட்டாண்ட யாருக்குன்னா வந்து ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட வந்து வர செய்வாங்க. நீங்கள் இதெல்லாம் யோசிங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து எல்லாரும் மாரியுமே வந்து நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நாமளுமே வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இந்த டைலரிங் மட்டும் கிடையாது, வந்து ஆரி ஒர்க் கிளாஸும் சொல்லித்தராங்க. அப்புறம் வந்து பியூட்டிஷியன் கிளாஸும் சொல்லித்தராங்க. எல்லாமே கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணுன்றதெல்லாம் கூட கிடையாது. உங்களுக்கு ஆரி ஒர்க் ஈஸியாக இருக்குன்னா ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. டைலரிங் ஈஸியாக இருக்குன்னா டைலரிங் கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு பியூட்டிஷியன் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதையாவது கற்றுக்குவாங்க. எதையாவது ஒன்று கற்றுக்குவாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃப்யூச்சரில் வந்து அது நமக்கு ரொம்பவும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஐப்ரோ ரிங் பண்ணுறது பார்க்க போனாக்கா நமக்கு அப்போல்லாம் வந்து நான் பண்ண காலத்துக்குலாம் வந்து ரூ. 30 ரூ. 20 ரேஞ்சில் தான் நான் வந்து லாஸ்ட் டைம் பண்ணது. அதுக்கப்புறத்துலேருந்து நான் வந்து கடையில் வந்து பண்ணுறதே கிடையாது. நானே தான் எனக்கு நான் பண்ணிப்பேன். நான் எப்படின்னா இப்போல்லாம் அதுக்கு மிஷின் வந்துருச்சு இல்லையா, அதனால் நான் கடையிலலாம் போய் நான் பண்ணுறதே கிடையாது. நானே வந்து ஆன்லைனில் வந்து அந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணுற மிஷின் வந்து நான் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி வச்சுருக்கேன். நானே தான் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து அந்த பியூட்டிஷியன் கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ வந்து ரூ. 60 அப்படி வாங்குறாங்க. ஒரு ஐப்ரோ ரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 60 வாங்குறாங்க. அதே கணக்கு பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா அந்த காசு யார் தருவாங்க? யாரும் தர போகிறது கிடையாது. ஏதோ ஒரு செலவடங்கும்ல. அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள சொல்லி வைங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னா உங்கள் கையில் உள்ள காசை போட்டு நீங்களுமே வந்து இந்த இந்த செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த தொழில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுமே நீங்களே உணர்வுபூர்வமாக புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மோட்டிவேஷன் வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைமில் வந்து போன வாரத்தில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்றைக்குமே வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீமோட்டிவேட்டாக இருக்கவே கூடாது. முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களை அதுவே 10 அடிக்கு தள்ளி நம்மளை கொண்டு போவோம். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டுங்க. இந்த வீடியோவில் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு நான் தினமும் இந்த சேனலில் போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோவும் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்களுமே வந்து உற்சாகமாக இந்த வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.